உலகமெங்கு வாழும் தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் சமையல்காரன் சேனலுக்கு அன்பு கலந்த வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் முட்டை மசாலா. இந்த எக் மசாலாவை செஞ்சுட்டு சாதத்துக்கு மேலே போட்டுட்டு மசாலா மட்டும் சாதத்தில் பிசைஞ்சிட்டு முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி சாதத்தை கூட நீங்கள் மறக்க மாட்டீங்க. செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த சமையலை நீங்கள் ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம். செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதுங்க. முட்டை வேக வைக்கிறது தான் டைமு. நான் ஆல்ரெடி முட்டை வேக வச்சு தோலை உரித்து வச்சுட்டுக்கிறேங்க. இப்போ மசாலா தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் சூடேறட்டும். ஆயில் சூடேறினதுமே பட்டை லவங்கம் இது 2 அது 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் பொரிஞ்சதுமே ஆனியன் 1 பிக் சைஸில் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மசாலாவாக. இதை ஆட் பண்ணிட்டேன். ஆனியன் இப்போ வதங்கணும். ஆனியன் கோல்டிஷ் ஆகிற அளவுக்கு வதங்கணுங்க. ரொம்பவும் வதக்கிடக்கூடாது. கோல்டு கலர் வர அளவுக்கு வதக்கினா போதும். இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கினே இருங்க. பாருங்கள், இந்த கலர் வந்துடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனுக்கு. இது அரை டீஸ்பூன், அது அரை டீஸ்பூன். ஜிஞ்சர் 1/2 டீஸ்பூன், கார்லிக் 1/2 டீஸ்பூன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3 நீட்டு வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 3 கிள்ளி வச்சுருக்கேன். 3 4 காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதியாக கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 1/2 கைப்பிடி இருந்தாலும் போட்டுங்க, நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை போட்ட பிறகு வாசம் தூக்குது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிங்க. அடுத்து நம்ம ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கினேன். அடுத்து தனியாத்தூள் சேர்க்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் போனால் தனியாத்தூள் நம்ம டபுளாக சேர்க்கணும். அடுத்து மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த காரத்துக்கு தகுந்த உப்பு சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறோம் உப்பு. இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் சேர்க்கணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. 2 மினிட்ஸ் காரம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் சேர்த்துக்கணும். வாட்டர் கொஞ்சம் தேவையான அளவு மசாலாவாக இருக்கிற மாதிரி நிறையவும் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் திட்டமாக சேர்க்கணும். இந்த மாதிரி வாட்டர் சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. அப்போ தான் மிளகாத்தூள் வாசம்லாம் குறையும், இல்லைன்னா மிளகாத்தூள் வாசமாக இருக்கும். அவிச்சு வச்ச முட்டை இருக்குது. இப்போ அந்த முட்டையை எடுத்து நம்ம இந்த மாதிரி கீத்து போட்டுக்கலாம். லைட்டாக கோடு போட்டுக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளெல்லாம் மசாலாலாம் இறங்கி முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அடுத்து இந்த எக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாவில். அடுத்து நான் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த முட்டை மசாலாவுக்கு மிளகு சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் காரமாக மிளகோட வாசனை சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுறாங்க. ஒரு 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இறக்க வேண்டியது தாங்க. பாருங்கள், முட்டை மசாலா எவ்வளோ எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக மேலே தூவிட்டு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தாங்க. வெள்ளை சாதம் கொஞ்சம் எடுத்துக்கினேன், இந்த முட்டை மசாலாவை போட்டு பிசைஞ்சிக்கினேன், முட்டையை எடுத்து தனியாக வச்சுக்கினேன், சாதத்தை எடுத்து மசாலாவை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா
கறி சோறுக்கு இணையாக இருக்குங்க இந்த சாப்பாடு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி கலந்த வணக்கத்துடன் உங்கள் சமையல்காரன்.